ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் சூப்பரான ஒரு ஹெல்த்துக்கு வந்திருக்கேன். ஹெல்தியான ஒரு ஹெல்த்துக்கு வந்திருக்கேன். ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜிம் வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய கோல்லாம் வச்சு நான் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பெங்களூரில் தான் நான் இருக்கேன். பெங்களூரில் ஜேபி நகரில் L7 ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்மால் உள்ள ட்ரைனராக இருக்கார். ஃப்ரெண்டு தான், கிட்டத்தட்ட 5 வருஷமாக பழக்கம். ஸோ அவர் இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நான் ஜிம்மை காட்டுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் ஜாயினிங்கும் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஜிம்மை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் என்னோடய சேனலில் வரும். செகண்டு நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஹெல்த்து ஃபிட்னஸ்ஸு அப்படின்னும்போது நான் எல்லோரும் போடுற மாதிரி ஒரு 5 எக்கு சாப்பிடுங்க, இல்லைனா இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். அது மூலிமா நீங்களும் லேர்ன் பண்ணிப்பீங்க, எனக்கும் நிறைய விஷயம் புரிய வரும். ஸோ வாங்க உள்ளே போகலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி இந்த ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து நான் வாக்கிங்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங்னா ஒரு டெய்லியும் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி நான் வாக்கிங்லாம் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து வாக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து வாக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கம்மியாகும். செகண்டு நான் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் 1 மாதமாக வந்து 2 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி 3 கிலோமீட்டரு 4 கிலோமீட்டரு அந்த மாதிரி வந்து நான் ரெகுலராக இப்போ வாக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்டன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் ஏதோ பயங்கரமான ஃபிட்டான ஆள்லாம் கிடையாது. பட் ஃபிட்டாக இருக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அதனால் வந்து வாக்கிங் இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வாக்கிங் போகும்போதே வந்து நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணும்போது பாடி இன்னும் டோன்டாக இன்னும் சூப்பர் ஃபிசிக்கை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்தாச்சு. இதுதான் வந்து ஷூலாம் வைக்கிற இடம். நான் ஆல்ரெடி ஷூ வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ கீழே பார்த்தா தெரியும், நான் ஒன்று போட்டிருக்கேன். அதேமாரி ஒன்று வந்து இங்கே வச்சுட்டு தான் போவேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஷூவை வச்சுட்டு அந்த ஷூவை போட்டுப்பேன். நான் அதுவும் காமிக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து நம்ம மாஸ்டர் குருஜி. ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ இதுதான் ஜிம், நல்லா பாருங்கள். இது வந்து கார்டியோ செக்ஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் கேட்குதான்னு தெரில. இது வந்து வெயிட் ட்ரைனிங் செஷனில் இது கொஞ்சம் இருக்குது. இன்னொரு ஃப்ளோரும் இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம். அது ஒரு ஃப்ளோரு, அது வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஷூஸ்லாம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தனியாக லாக்கர் இருக்குது. ஏன்னா என்னது வந்து ஷூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் வந்து இங்கே வச்சுட்டு போனால் கொஞ்சம் சேஃப் இருக்குமா, இல்லை ஏன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால தான் பாருங்கள், இங்கே வந்து இந்த வெயிட் பேக் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ஜிம் தான். ஸோ இது வந்து கீழே தான் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மேலே மாற்றிட்டாங்க. இது லெக் ஒர்க் அவுட்ஸ்லாம் இங்கே பண்ணலாம். ஸோ நான் பாருங்கள், நான் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். இப்போதைக்கு சிம்பிளான ஒரு பேக் தான் வச்சுருக்கேன். இது ஏதோ காலேஜ் போகிற மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல பேக் வந்து ஜிம் சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ டயர்ஸ், அப்புறமா பஞ்சிங் பேக்கு, இது எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு ஜிம்மை பற்றிலாம் அந்தளவுக்குலாம் ஐடியா கிடையாது. நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதையே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனாக எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. நிறையா அன்பர்ஃபெக்டாக நிறைய தப்பு பண்ணி நிறைய விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருக்கோம்.
எவ்வளோ தூரம் நான் அச்சீவ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷூஸ் வந்து எங்கே இருக்குன்றதை நான் காட்டுறேன். எனக்கு தனியாக லாக்கர் இருக்குது, அங்கேருந்து போய் எடுக்கணும் நம்ம. அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஷூ தான். ஸோ அதனால தான் வெளியிலலாம் வைக்கிறதில்ல. அதுவும் நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஷூஸுக்கு தனியாக லாக்கர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாதுங்க. இந்த ஜிம்முக்கு நான் வரேன், அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி இந்த ஜிம்முக்கும் எனக்கும் மெம்பருன்றதை தவிர வேறு எதுக்காகவும் நான் வீடியோ பண்ணல. ஸோ இங்கே நான் வந்துட்டுருக்கேன், அதனால் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டு தானே. ஸோ இங்கே இருக்குது நம்ம லாக்கர். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இங்கே தான் இருக்குது ஷூஸ். அதான் வந்து இந்த பாக்ஸ்லாம் இதில் தான் இருந்தது. பாருங்கள், அந்த ஷூ கூட வரும் இல்லையா, அந்த இது எல்லாமே பேப்பர்லாம் உள்ளே தான் இருக்குது. அப்புறமா எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷூஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு காஸ்ட்லியான ஷூ தான். பாருங்கள், ஒரு காஸ்ட்லியான ஷூ தான். ஆல்மோஸ்ட் நைக்கி பிராண்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், நைக்கி தான். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 9000 rupees வரும். லைட் வெயிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூவு. இப்போ இதே ஷூ தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கேருந்து வாக் பண்ணிகிட்டே வருவேன். வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஜிம்மு. அங்கேருந்து நான் வாக் பண்ணிகிட்டே வந்து நான் வந்து இந்த ஷூ வந்து போட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்னொரு முறை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ நான் வந்து காலையில் வந்து ஒரு டைம் காலையில் வந்தேன்னா இந்த இடத்துல வந்து யோகாலாம் கூட நான் பண்ணுவேன். எனக்கு பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் கூட நான் பண்ணுவேன். ஸோ இங்கே சில லைட் வெயிட்ஸ்லாம் நான் ஒரு டைம் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமாக 6 பேக்கோ இல்லை பயங்கரமான ஃபிட்டான ஒரு ஆளோ நான் கிடையாது. சிம்பிளான ஒரு ஃபிட்னஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அச்சீவ்மெண்ட்டு பெருசாக பண்ணணுன்ற ஆசைலாம் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு. ஸோ நம்ம ஷூ வந்து போட்டுடலாம். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் ஷூ. இப்போ வந்து ஜிம்மில் வந்து நம்மளுக்கு பில்டிங் போடுறாங்க. இது வந்து L7 ஃபிட்னஸ்ஸு. இந்த ஃபிட்னஸ் பாருங்கள், இங்கே லோகோ இருக்குது, L7 ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஜேபி நகரில் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஏதோ சொத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற மாதிரி வாங்குறாங்க. ಸೈನ್ ಆಯಿತು. ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗುರುಜಿ. ಸೊ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಗೆಲ್ಲೋಣ ಅಷ್ಟೇ. ಡೆಫಿನೆಟ್ಲಿ. ஓகே. ஸோ இவர் தான் நம்மளோட குருஜி. பாருங்கள், இவர் தான் நம்மளோட குருஜி. எனக்கு 5 வருஷமாக தெரியும், ஃப்ரெண்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 8 இயர்ஸ் எனக்கு சரியாக 8 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வேறு ஜிம்மில் இருந்தோம், பாடி விக்னான்னு சொல்லிட்டு. அந்த ஜிம்மே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலாக இந்த ஜிம்மில் வந்து நான் ஜாயின் பண்ணது காரணமே நம்ம குருஜி நண்பர் ಮಂಜುನಾಥ್ ಸರ್. ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ? ಫುಡ್ಡೀಸಾ ಎಲ್ಲಿ ಕೊಡಿ, ಯಾವುದಾದ್ರೇನು ಕೊಡಿ. ಬೇರೆ ಏನಾದರೂ ಕೊಡ್ತೀರಾ? ಬೇರೆ ಏನು ಕೊಟ್ರೇನು ತೊಗೊಳ್ತೀನಿ ಗುರುಜಿ. அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ಆಯ್ತಾ? ஆயிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, ஹுட்டீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேறு எதனா இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். குருஜி பேக்லாம் எதுவும் இல்லையா? ಬ್ಯಾಗ್ ಏನಾದರೂ? ಬ್ಯಾಗು ಮತ್ತು ಟಿ ಶರ್ಟು, ಶೇಕರ್. ಓಕೆ. ಸೊ ಎಲ್ಲ ಕೊಡ್ತೀರಾ? ಎಲ್ಲ ಇನ್ಕ್ಲೂಡೆಡ್. ಯಾವ ಕಲರ್? 2 ಮಂತ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕೊಡ್ತೀನಿ. ಯಾವ ಕಲರು? ಬ್ಯಾಗ್ ಯಾವ ಕಲರ್? ಯೆಲ್ಲೋ ಕಲರ್. ಎಲ್ಲೋ ಕಲರ್. ಸರಿ, ಓಕೆ. ನಾನು ನೋಡಿ ಒಂದು ಕಾಲೇಜ್ ಬ್ಯಾಗ್ ಥರ ತೊಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಲ್ಲ, ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡೋಣ ಇವಾಗ. சரி, ஓகே, டன். பாருங்கள், இந்த ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து நியூ இயரில் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு எல்லோ கலர் பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேகு ஒன்று ஃப்ரீயாக தராங்க. ஸோ டிஷர்ட்டா ப்ளூனே கொடி. ஸோ ப்ளூனா ப்ளூவா க்ரீனா டிஷர்ட் எது வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு எல்லு லார்ஜு.
ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதே எனக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஸோ ஓகே, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து பெருசாக பண்ணலைங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட்டு, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்கு, சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஃபஸ்ட்டு டே. ஸோ நிறைய விஷயம் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டிஷர்ட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிஷர்ட்டு, அப்புறமா ஹுட்டீஸு, அப்புறமா பேகு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ளூ கலர் பேக் வந்து எல்லோ கலரு. அப்புறமா இது வந்து ப்ரோட்டீன் ஷேக்குக்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக் பாட்டிலில் பாருங்கள் இவங்களோட லோகோ இருக்குது. நல்லா பாருங்கள், L7 ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கே இப்போ தான் தெரியும், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு நியூ இயர் ஆஃபர், ஒரு இன்ப அதிர்ச்சி. வாங்கிக்கலாம், கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேன்றதுனால ஜஸ்ட்டு ட்ரெட்மில் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெட்மில் பண்ணிவிட்டு சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் தான் இருக்க போகுது என்னோடய சேனலில். ஏன்னா எனக்கு வந்து ரெகுலரான ஒரு ஒர்க் அவுட்டு, ரெகுலரான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது எனக்கே போர் அடிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் ட்ரை பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. வெறும் ஜிம் மட்டுமே இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இப்போ நான் போட்டுனுக்கிற காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்லெட் காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூங்க. நாளிலேருந்து நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.